இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய முதலமைச்சராக மாண்புமிகு தளபதி அவர்கள் அனைத்து மக்களுக்கும் நல்லாட்சியை கடந்த 4 வருட ஆட்சியிலே கொடுத்து வருகிறார். இந்து பண்டிகைகளுக்கு அவர் வாழ்த்து தெரிவிப்பது கிடையாது. சிறுபான்மை பண்டிகைகள் மட்டும் தான் அவர் வாழ்த்து தெரிவிக்கிறாரு. 10 வருட ஆட்சியில் மோடிகிட்ட கொண்டு போய் தமிழ்நாட்டை அடகு வச்சுட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த அலங்கோல ஆட்சி எப்படி நடந்துச்சு, அந்த அம்மா இருந்த வரைக்கும் நடந்தது. அதெல்லாம் இன்னைக்கு அது 7 பிரிவாக இருக்குது அந்த கட்சி. அந்த அம்மா இருக்கும்போது யாராவது ஒரு ஆள் மைக்கை பிடிச்சி பேச முடியுமாங்க? மந்திரி கொண்டு காருக்கு நேராக கீழே டயரில் வளைஞ்சு தான் நிற்பாங்க. ஆனால் இன்றைக்கு அது மாதிரி யாராவது ஒரு மந்திரியை ஒரு ஆளை கட்சியை விட்டு நீங்கள் சொல்லுங்க எடப்பாடி. திராவிடம் இல்லாத எந்த கட்சியாவது இருக்கிறதோ? அதிமுக, அதுலேயும் திமுக இருக்கு. மதிமுக, அதுலேயும் திமுக இருக்கு. இப்படி தேமுதிக, அதுலேயும் திமுக இருக்கு. எனவே அவர்களை எதிர்த்தவர்கள் தான் காணாமல் போயிருக்கிறார்களே ஒழிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு 75வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டு கம்பீரமாக தலை நின்று ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் திமுக சிறுபான்மை பிரிவு நிர்வாகி காஜி முகமது அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நீங்கள் எவ்வளோ நாட்களாக திமுகவில் பயணம் செய்து வரீங்க? குறிப்பாக ஒரு அரசியல் கட்சினா ஒட்டுமொத்த மக்களுக்கும் பொதுவான கட்சியாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் தற்போது தமிழகத்தை ஆளக்கூடிய திமுக சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாகவும் இந்துக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டுள்ளது. இது பற்றி உங்கள் கருத்து என்ன? அதாவது இன்றைக்கு தமிழகத்திலே இந்தியா போட்டுக்கிட்ட முதலமைச்சர், நம்பர் 1 முதலமைச்சர், இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய முதலமைச்சராக மாண்புமிகு தளபதி அவர்கள் அனைத்து மக்களுக்கும் நல்லாட்சியை கடந்த 4 வருட ஆட்சியிலே கொடுத்து வருகிறார். பொதுவாக எதிரிகளுடைய கருத்தை பாசிச ஆட்சியினுடைய கருத்துக்கள் அந்த மாதிரி எதிரடியில் உள்ளவர்கள் அது மாதிரி பரப்புகிறாங்களே ஒழிய, ஆனால் உள்ளபடியிலே நம்ம நேரடியாக பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு இந்துக்களை ஒதுக்கி முஸ்லீம்களுக்கு தனியாகவும் இந்துக்களை ஒரு மாதிரியாகவும் நடத்துபவர் தளபதி அல்ல. அதற்கு எடுத்துக்காட்டு என்னவென்று பார்த்தால் இந்த இந்து சமய அறநிலைத்துறையிலே குடமுழுக்கு என்று எடுத்துக்கொண்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே தான் ஆங்காங்கே இப்படி நேற்று கூட திருச்செந்தூர், மதுரை, திருப்பரங்குன்றம் எல்லாம் ஆங்காங்கே அமைச்சராக நேரடியாக சென்று அனைத்தையும் செய்து வருகிறார்கள். அதுபோல் இன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த வக்பு வாரிய சட்டத்தை கூட எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலே வழக்கு நடத்தி சட்ட போராட்டம் கண்டு அதிலேயே கூட வெற்றி கண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த மக்களை ஒரு மாதிரியும் அந்த மக்களை ஒரு மாதிரியும் நடத்த வேண்டும் என்று சொல்வது அது ஒரு பொய்யை பரப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். இல்லையே, இப்போ இந்து பண்டிகைகளுக்கு அவர் வாழ்த்து தெரிவிப்பது கிடையாது. சிறுபான்மை பண்டிகைகள் மட்டும் தான் அவர் வாழ்த்து தெரிவிக்கிறாரு. ஸோ அதுலேருந்தே நமக்கு தெரிய வருது இல்லையா? இல்லை, அதாவது இந்துக்கள் பண்டிகை தீபாவளிக்கு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, பொங்கலுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அது மாதிரி எங்களுக்கு ரம்ஜான், பக்ரீத் மற்றும் கிறிஸ்டின்களுக்கு வருகின்ற அந்த பண்டிகைகள் எந்த பண்டிகைகளாக இருந்தாலும் வாழ்த்து தெரிவிக்கிறார்களே ஒழிய அவர் வாழ்த்து தெரிவிக்காததை இந்த மக்கள் அப்படி என்று கிடையாது. அதாவது அனைவருக்குமான அரசு. அதாவது தளபதி அவர்கள் சொன்னார், ஓட்டு போடுவதற்கும் ஓட்டு போடாதவர்களுக்கும் இயங்குகின்ற அரசாகத்தான் இது இருக்குமே ஒழிய இது ஒருவரை சார்ந்த அரசியல் அல்ல, அனைத்து மக்களுக்கும் சமமானது. இல்ல, பிறமொழியாளர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்த்து தெரிவிப்பதாகவும் தமிழர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகைகளுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு திமுக மீதும் அதன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீதும் தமிழக மக்களும் பல்வேறு அரசியல் கட்சி அமைப்புகளும் இந்து அமைப்புகளும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இன்று இருக்கின்றது. இல்லாமலாம் இல்லை. ஸோ ஏன் அந்த மாதிரி ஒரு இரட்டை நிலைப்பாடு இருக்கின்றது? அனைவருக்குமான முதலமைச்சராக ஏன் செயல்பட மனம் இல்லை? இல்லை, அப்படி இல்லை. அதாவது அனைத்து மக்களும் ஓட்டு போட்டு தானே முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். எனவே இது சில வதந்திகளாக பரப்புகின்றார்கள்.
அப்படிப்பட்ட நிலை தமிழகத்தில் இல்லை. எங்களுடைய முதலமைச்சர் அந்த மாதிரி செய்ய மாட்டார். இல்லை அனைத்து இல்லங்களுக்கும் நேற்று கூட அதற்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளலாம். நேற்று கூட சினிமாவில் பிரபல நடிகரான கிங்காங் அவருடைய மகள் திருமணம் இப்பொழுது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சென்னையில் நடைபெற்றது. அந்த திருமணத்திலே கூட அவர் அதிமுகவை சார்ந்தவர், ஆனால் பத்திரிகையை வைத்தார். அந்த கல்யாணத்துக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அதிமுகவிலிருந்து யாருமே செல்லவில்லை. ஆனால் இவர் சென்று அந்த கலந்து கொண்டு அந்த மணமக்களை வாழ்த்தி பண்ணக்கூடியவர். அந்த மாதிரி ஜாதி பார்த்து அரசியல் நடத்துகிறவர் நம்முடைய தளபதி அல்ல. தலைவர் கலைஞர் அவர்கள் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. சமத்துவபுரம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதிலே நீங்கள் அடிப்படையாக தெரிந்து கொள்ளலாம். சமத்துவபுரம் என்றால் என்ன? அனைவரும் சமத்துவம். அதுவே சமத்துவபுரமாக விளங்கப்பட்டது. அதில் அனைத்து ஐயரும் இருந்தாங்க, முஸ்லீமும் இருந்தாங்க, கிறிஸ்டினும் இருந்தாங்க. அனைத்து மதத்தினரும் அங்கே இருக்க வேண்டும் என்றுதான் சமத்துவபுரம் என்று. ஏனென்றால் பெரியார், அறிஞர் அண்ணா அவர்கள் கற்றுத்தந்த பாடம், அந்த வழியிலே பாடம் கற்ற எங்களுடைய முதலமைச்சர். எனவே அப்படி நடத்த மாட்டார். அந்த சமத்துவம் என்பதை சொன்னதே திராவிட முன்னேற்ற கழகம். இந்த 4.5 ஆண்டுகால ஆட்சியில் எத்தனை இடத்துல சமத்துவபுரம் முதலமைச்சர் கட்டி கொடுத்துருக்காரு? இல்லை, இப்போ இந்த 4.5 ஆண்டுகள் திட்டத்தில் அதாவது புதுமையாக எவ்வளோ கட்டியிருக்காங்கங்கிறத விட மற்ற இது எங்கெங்கே இயங்காமல் இருந்ததோ அதெல்லாம் புதுப்பிச்சிருக்காங்க. புதுப்பிச்சு உழவர் சந்தைகள்லாம் இப்போ நம்மளுடைய ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சியில் எல்லாம் நிப்பாட்டிடுவாங்க. இப்போ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, அம்மா உணவகம் அவங்க கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னை வரைக்கும் அதை நம்ம நிறுத்தலை, தொடர்ந்து இயங்கி கொண்டு தான் இருக்கிறது. அந்த பேரையும் நம்ம மாற்றலை. ஆனால் நம்ம தலைவர் கொண்டு வந்த எத்தனையோ திட்டத்தை அவங்க நிறுத்தியிருக்கிறாங்க. எத்தனையோ இடத்துல உழவர் சந்தை நடத்தியிருக்கிறாங்க. இந்த சமத்துவபுரங்கள் அப்படியே கிடந்து போச்சு. கலைஞர்னு ஏதாவது பேர் வச்சுருந்தா அதை மாற்றுவாங்க. இப்படியெல்லாம் இருந்ததை அதை எல்லாத்தையும் இன்றைக்கி விரிவாக்கம் பண்ணி எல்லா ஊர்லேயும் உழவர் சந்தை, சமத்துவபுரம் அனைத்து திட்டங்களும் பண்ணியிருக்காங்க. அதை இல்லாமல் புது இடங்களில் நிறைய திட்டங்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு பணியில் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் மக்களுக்கு. இன்றைக்கி சிறுபான்மை மக்களுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறுபான்மை மக்களுக்கு தொடர்ந்து நிறையா பண்ணுறார். இப்போ வக்பு வாரியத்தில் தாய் தந்தையரை யாராவது ஒருத்தர் தவறி இருந்தால் கூட அவங்களுடைய மேல் படிப்பிற்கு ஒரு தொகையை ஒதுக்கி அதில் ஒவ்வொருவரும் பயனாளிகள் பயன்பெற வேண்டும் என்று நிறையா கொடுத்துருக்காரு. அது மாதிரி உலாமாக்கள் என்றால் ஹஜரத்து தொழுகை வைப்பவர்கள், அவருக்கு தனி நல வாரியம் அமைத்து தந்திருக்கிறார்கள். அதுபோல் கபிரிஸ்தான் என்றால் அடக்கஸ்தலம், அந்த அடக்கஸ்தலம் இல்லாதவர்களுக்கு இடம் வழங்கியிருக்கிறார்கள். அதுக்கு தனியாக ஃபண்டு ஒதுக்கி அது வேலை நடக்கும். அதுபோல் பள்ளிவாசல் புனரமைப்பு திட்டம், எத்தனையோ இடத்துல பள்ளிவாசல், தர்காக்கள், வழிபாட்டு கூடங்கள் இருக்குது. இப்போ அறநிலையத்துறை மாதிரிங்கிறது இப்போ இஸ்லாமியர்களுக்காக வக்பு வாரியம் என்று ஒன்று தனி செயல்பட்டு வருகிறது. அந்த வக்பு வாரியத்தின் மூலமாக இத்தனை திட்டங்களும் செயல்பட்டு வருகிறது. தர்காக்கள், இப்போ கூட முத்துப்பேட்டை தர்கா, நாகூர் தர்கா, மற்ற இருக்கக்கூடிய திருச்சி நத்தரசா பள்ளிவாசல், அனைத்து தர்காக்களுக்கும் மற்ற இருக்கிற உலாமாக்கள் என்னென்ன கோரிக்கைகள் வருதோ அதெல்லாம் போர்டு மூலியமாக பரிசீலித்து அதற்கு தேவையான புனரமைப்பு பணிகளுக்கு உடனே நிதிகளை வழங்கி முதலமைச்சரை நேரடியாக அதை வழங்கி எனவே பல்வேறு திட்டங்கள். அது மாதிரி ஹஜ்ஜுக்கு போகிறவங்களுக்கு மானிய உதவித்தொகை, அவங்கள போய் வழி அனுப்புறதும் அமைச்சர்களுக்கு உத்தரவு அப்படித்தான் போடுறாரு. போய் வழி அனுப்பும் போதும் அந்த ஹஜ் கமிட்டி நிர்வாகிகள், மாண்புமிகு தமிழ்நாடு வெளிநலன் அமைச்சர் அண்ணன் மாண்புமிகு நாசர் அவர்கள் சென்று யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்கள வழி அனுப்புகிறார். அது மாதிரி திருப்பி அவங்க வரும்போது அவங்கள போய் பயணங்கள் எப்படி இருந்தது, என்ன ஏது அப்படின்னு கேட்டு அவர்களை ரிசீவ் பண்ணுறதுக்கும் போகிறாங்க. எனவே அனைவருக்கும் சார்ந்த கட்சியாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் விளங்கி வருகிறது. அதாவது தற்போதைய திமுக ஆட்சி, அதனுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதாவது சிறுபான்மை மக்கள் மீது காட்டும் அக்கறையை விட இந்துக்களுக்கும் தமிழர்களுக்கும் குறைவான அக்கறை தான் காட்டுவதாக ஒரு செய்தி இருக்கு. பல்வேறு அரசு கட்சி தலைவரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீதான அந்த செயல்பாட்டை குற்றம் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, திமுக அரசாங்கம் சிறுபான்மைக்கு சாதரவான அரசாங்கமாக இருந்தாலும் அவங்க இந்த 4 ஆண்டுகால ஆட்சியில் உங்க சமூகத்தை என்னென்ன நலத்திட்டம் கொடுத்துருக்காங்க? இப்போ அதுதான் சொன்னேன், உலாமா மக்களுக்கு நிறையா பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கபிரிஸ்தான் அடக்கஸ்தலங்களுக்கு பண்ணுறாங்க. ஹஜ்ஜி போதுமானதாக செஞ்சுருக்கிறாங்க. இன்னும் பத்தாததை வருகின்ற காலகட்டங்களில் நடைமுறைப்படுத்துறதுக்கு உண்டான வழிமுறைகளை நாங்கள் கேட்போம் தலைவரிடத்தில். இன்றைக்கு மோடியினுடைய பாஜக ஆட்சியை எதிர்த்து முஸ்லீம்களே இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, எல்லாம் சொந்த நாட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. நாங்கள்லாம் ஆதி காலத்தில் எங்களுக்கெல்லாம் பாகிஸ்தான் எங்கே இருக்குன்னே தெரியாது. முன்னோர்களும் அப்படித்தான். இப்போ எங்களுக்கெல்லாம் எங்களை 6-7 தலைமுறையாக இங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே இருந்துக்கிட்டு இருக்கவங்கள திடீர்னு வெளிநாட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க. அந்த ஓட்டு உரிமையை பறிக்கிறோம், எம்பியை குறைக்கிறோம், தொகுதியை எத்தனையோ சிக்கல்களை இன்றைக்கி கையாண்டு வர்றாருங்க.
எத்தனையோ திட்டங்களை இன்னைக்கு சட்ட போராட்டம் மூலியமா கையாண்டு வர்றார். நீங்கள் இந்த துணைவேந்தர் பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர் மேட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு சட்டத்தை ஏற்றோம், அதாவது முதலமைச்சர் சேருங்கிறது அந்த சேரில் உட்கார்ந்துருக்கவங்களுக்கு அதனுடைய பதவி தெரிவிப்போம். நான் உங்களை பற்றி குறை சொல்கிறத 5 நிமிடத்தில் சொல்லலாம். ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணுறாரு ஒரு மக்களுக்கு, இப்போ பேச்சுக்கு ஒரு 1000 ரூபா மக்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ இந்து மக்கள் வேண்டாம், முஸ்லீம் மக்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாரா? இல்லை, அனைத்து மக்களுக்கும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாரு. இந்துக்களை காட்டிலும் தமிழர்களை காட்டிலும் சிறுபான்மை மக்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசு திமுக அரசு என்று திமுக அரசாங்கத்தை பாதுகாக்கப்பட்டு விட்டது. எங்களை அப்படி இருக்கையில அரசியல் பிரதிநிதித்துவாவது, அதாவது சிறுபான்மை மக்களுக்கு, அதாவது சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், உள்ளாட்சி பிரதிநிதிகள்னா மேயர் லெவல்ல உங்க சிறுபான்மை மக்களுக்கு வந்து கொடுத்த அந்த இடஒதுக்கீடு போதுமா? இந்தந்த இடங்களில் தலைவர் அவர்கள் இடஒதுக்கீட்டை தேவையான அளவு இப்பொழுது ஒரு 3 எம்எல்ஏக்கள் 2 அமைச்சர் வழங்கினார்கள். இப்போ வக்போர்டு சேர்மன் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி சிறுபான்மை குழு தலைவர் இறையன்மன் குத்துஸ் அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஹஜ் கமிட்டி கொடுக்குறாங்க. அது மாதிரி இன்னும் சட்டமன்றத்தில் போதுமான பிரதித்துவம் இல்லைன்னு நீங்கள் கேட்குறீங்க. அந்த சட்டம் கேட்கல. உங்களுடைய பார்வையில திமுக சட்டமன்றத்தில் இன்னும் சிறுபான்மை கொடுக்கணும்னு நாங்கள் ஒரு கோரிக்கையை தலைவருக்கு வைக்கிறோம். சட்டமன்றத்தினுடைய எண்ணிக்கையிலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையிலும் சிறுபான்மை மக்களுடைய எண்ணிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கணும்னு தலைவரிடத்துல கோரிக்கை வைக்கிறோம். அமைச்சர்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க சார் சிறுபான்மை அமைச்சர்ல இப்போ நாசரண்ணா மட்டும்தான் இருக்காரு. ஒருத்தர் கொடுத்த போருமா? இல்லை, ஒருத்தர் கொடுத்திருக்காரு. அது காலத்தினுடைய அருமை கருதி தலைவர் வரும் ஒரு காலங்களில் எங்களுக்கு செய்வார். வரும் காலங்களில் எங்களுக்கு செய்ய வேண்டும் தலைவர் அவர்கள். எத்தனை அமைச்சர் எதிர்பார்க்குறீங்க சிறுபான்மைக்குன்னு ஒரு 4-5 அமைச்சர்கள் கொடுத்தா நல்லா இருக்கும். எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க? சட்டமன்றத்துல வந்து இப்போ 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. 3 தான் இருக்காங்க. ஆமா. நாடாளுமன்றத்துல மேல் சபையில இப்போ ஒரு அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஆமா, சல்மாங்கிற அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க. முதல்ல அப்துல்லாங்கிற கொடுத்துருந்தாங்க. அவருடைய பதவி காலம் நிறைவடைந்து விட்டது. அதற்கு பின்பு இப்போ சல்மா என்பவருக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு உண்டானதை தலைவர் அவரிடத்துல கோரிக்கையாக நாங்கள் கேட்டு எங்களுக்கு செய்ய வேண்டும் தலைவர். அதை விட தலைவர் போய் கேட்கறத எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. மேயர் லெவல்ல எத்தனை பேருக்கு சிறுபான்மை கொடுத்து? மேயர் லெவலில் இது வரைக்கும் ஒன்றும் கொடுக்கல. ஆமாம், அதுக்கு உண்டானதை நாங்கள் கேட்டு பெறுவோம். கேட்டு இனி வரும் காலங்களில் அடுத்து எங்களை வழிநடத்துகின்ற இளந்தலைவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அடுத்தடுத்து வரக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள், இப்போ என்னை போன்ற இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று இளந்தலைவரே சொல்லி கொண்டிருக்கிறார். போன பொதுக்குழுவிலே கூட அதனை வலியுறுத்தி பேசினார். அதுபோல் இளைஞர் அணியினுடைய வெற்றி மாநாடு வெற்றிகரமாக அவருடைய பதவியேற்றவுடன் நடத்தப்பட்டது. அதிலே கூட அவர் முன்மொழிந்து பேசினார். எனவே வருகின்ற காலங்களில் எங்களுக்கு உண்டான பிரதித்துவம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கிறோம். வழங்கப்பட வேண்டும். அதை தலைவரிடத்திலே நாங்கள் கோரிக்கையாக கேட்டு பெறுவோம். இதுவரையில் வழங்கப்பட்ட பிரதித்துவம் 10ஆதுன்னு சொல்ல வரீங்க? இல்லை, 10ஆதுன்னு சொல்லல, இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்குறோம். இன்னும் கொஞ்சம் தலைவருக்கு நாங்கள் வந்து பொறுப்புடை தளபதிகளாக இப்போ விளங்கிக்கிட்டு வர்றோம். அதை இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு உண்டான வாய்ப்புகளை தளபதி இன்னும் கொடுத்தா இன்னும் மென்மையா நல்லா செயல்படுவோம். ஆமா. தமிழ்நாட்டுல சிறுபான்மைனா எவ்வளவு வாக்கு சதவீதம், எவ்வளவு மக்கள் இருக்காங்க சார்? தமிழ்நாட்டுல இருக்காங்க இப்போ ஒரு 35-40% மக்கள் சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்கல்ல கணக்கு. ஆமா. ஆனா திமுக வந்து பொதுவா வந்து தமிழர்களுக்கும் இந்துக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல. குறிப்பா வந்து பிறமொழியாளர்களுக்கு தான் அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், நாடாளுமன்ற பிறமொழியாளர்கள் அவங்களுக்கு தான் வந்து அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சி திமுக. மொழியாளர்கள் தமிழை விட்டு அடுத்த கேட்டகரி அப்படி யாரும் இல்லையா? 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. யாரு பிறமொழிக்காரர்கள்னா தெலுங்கு, மலையாளம் அந்த மாதிரி உள்ளவங்க யாருமே இங்கே இல்லையே. எல்லாமே தமிழர்களுக்கு தானே கொடுத்துருக்குறாங்க. இப்போ எல்லா திட்டமும் இப்போ அவர் செய்த சாதனைகள்லாம் எவ்வளவோ இருக்குது. தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் செய்திருக்கிறார் ஒழிய ஒரு அடுத்த ஊரக்காரங்க வந்து உள்ள நுழைஞ்சு ஒரு கவர்மெண்ட் பணியை வழங்குறத கூட நம்ம எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கணும். இல்ல, அரசாங்க பணியில கூட பிறமொழியாளர்கள் தான் உயர் பதவியில வந்து அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. வந்து IAS IPS அந்த மாதிரி ரேங்க்ல இருந்து வர்றவங்க, அது மேல இருந்து பயிற்சி பெற்று வர்றவங்க, அது வந்து மேல ஆணை பண்றதுல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மற்ற இங்கே நம்மளுடைய தமிழகத்தில் கொடுக்கப்படுகின்ற பதவியில நம்ம ஊர் பட்டதாரிகளுக்கு தான் முன்னுரிமை என்பதில் தலைவர் உறுதியாக இருப்பாங்க. அதில் வந்து யாரும் சொல்கிறதா தான் சொல்கிறேன்னா, அதாவது இவருடைய வளர்ச்சி பிடிக்காமல், இவருடைய இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சி பிடிக்காமல் எதிராளிகளால் கிளப்பப்படுகின்ற வதந்தி தான்.
மற்றபடி தலைவருடைய ஆட்சியில் செய்த திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னதில் ஒரு முக்கால்வாசிக்கு மேலே செஞ்சுட்டாரு, சொல்லாததையும் செஞ்சிருக்காரு. இல்ல வாக்குறுதியே இன்னும் முழுமையா நிறைவேற்றல என்ற அதாவது குற்றச்சாட்டையும் போன நிதிநிலையில் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக ஆட்சியை வைக்கும்போது அவங்க சுத்தமாக ஜீரோவில் வச்சுட்டு போயிட்டாங்க. 10 வருட ஆட்சியில் மோடிகிட்ட கொண்டு போய் தமிழ்நாட்டை அடகு வச்சுட்டாங்க. மோடிகிட்ட கொண்டு போய் தமிழ்நாட்டை அடகு வச்சுட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த அலங்கோல ஆட்சி எப்படி நடந்துச்சு, அந்த அம்மா இருந்த வரைக்கும் நடந்தது. அதுக்கப்புறம் கயவர்களால் எவ்வளோ பிரச்சனை ஏற்பட்டுச்சு. ஆக அப்படி இருந்தும் அன்றைக்கு நினைத்திருந்தால் கூட எங்களுடைய தளபதி குறுக்கோளியிலே ஆட்சியை பிடித்திருக்க முடியும். எங்கள் இடத்துல 100-101 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். 10 சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்கள் அன்றைக்கு பெற்றிருந்தோம் என்று சொன்னால் நாங்கள் தான் அந்த 5 வருட ஆட்சியை நிறைவு செய்திருக்க முடியும். ஆனால் தளபதி அவர்களுடைய உழைப்பை நீங்கள் பார்க்க வேண்டும். தளபதி அவர்கள் கோபாலபுரத்திலே ஒரு சலூன் கடையிலே தன்னுடைய இளைஞர் அணியை ஆரம்பித்து அவர் அடுத்து படிப்படியாக கிளை செயலாளர், அதற்கு அடுத்தபடியாக சென்னை மேயர், அதுக்கு அடுத்தபடியாக துணை பொதுச் செயலாளர், பொருளாளர், அதற்கு பிற்பாடு சட்டமன்ற உறுப்பினர், அதற்கு பிற்பாடு உள்ளாட்சித்துறை அமைச்சர், இப்படி படிப்படியாக உயர்ந்து 70 வயதிலே இன்றைக்கு முதலமைச்சர் பதவியை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அப்படியா பெற்றார்? இல்ல அவரும் இன்றைக்கு உழைத்த தியாகத்துக்கு அவருக்கு கிடைத்திருக்கின்ற மக்கள் கொடுத்திருக்கின்ற பரிசு. இல்ல அவர் உயர்ந்திருக்கார். தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் அந்த அளவுக்கு கண்டிப்பா தமிழ்நாட்டுக்காகத்தானே அவ்வளவும் உழைச்சிருக்கிறார். அவர் ஆட்சிக்கு வர வேண்டும், அதிகாரத்துக்கு வர வேண்டும், பதவிக்கு வர வேண்டும் என்று அவர் எடுத்த முயற்சியில அவர் வெற்றி பெற்றிருக்கார். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அவருடைய வளர்ச்சி, அவருடைய வெற்றிக்கு ஈடாக தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் அப்படியல்ல. அதை நேற்று தெளிவா சொல்றாங்க சிஎம். தமிழ்நாட்டு மக்களுக்காகத்தான் நான் உழைத்து வந்திருக்கிறேனே தவிர என்னுடைய வெற்றிக்காக நான் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி? தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய வெற்றிக்காக. தமிழ்நாடு என்றால் அவர் நாடு, அது நம் நாடு. அப்படித்தான் வளர்ந்து வந்திருக்கிறாரே ஒழிய அவருடைய புகழ் என்பது அது வெளியில் இருக்கிறவர்கள் தூத்திக் கொள்வது. அவர் இன்றைக்கும் பாருங்கள், மக்களோடு மக்களாக சாதாரண ட்ரெயினில் பயணிக்கிறார். நேற்று கூட மயிலாடுதுறையை முடித்துவிட்டு நேற்று மாலைத்தான் வந்திருக்கிறார். எனவே மக்களை போய் சந்திக்கிறார். இப்பொழுது கூட ஓரணியில் தமிழ்நாடு, உங்களுடன் ஸ்டாலின் முதல்வர் திட்டம், எத்தனையோ திட்டங்களுங்க. இன்னைக்கு காலை உணவு திட்டம் எவ்வளோ மகத்தான திட்டம். காலை உணவு திட்டம், மகளிர் இலவச பயண பேருந்து. அதாவது காலை உணவு திட்டம் மாநகராட்சி மேயராக இருந்த சர்பிடி தியாகராயர் ஆட்சி காலத்திலே சென்னை மாநகரில் அந்த காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு காமராஜர் ஆட்சியில் அதை தமிழ்நாடு முழுவதும் விரிவாக்கம் செய்யப்பட்டது. அதன் பிறகு எம்ஜிஆர் அதை இன்னும் விரிவுபடுத்தினார். இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தது. இது புதுசல்ல, ஏற்கனவே நடைமுறை இருந்தது. இடையிலே ஏற்பட்ட ஆட்சியாளரால் நிறுத்தப்பட்டது, முறையாக பராமரிக்கவில்லை. ஆனால் இன்றளவில் அதை முறையாக நடைபடுத்தி அவரே நேரடியாக சென்று அந்த உணவினுடைய தரத்தை ஆய்வு செய்து, துணை முதலமைச்சராக இருக்கட்டும், அவராக இருக்கட்டும், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கட்டும், அவர்களெல்லாம் சென்று அதை ஆய்வு செய்து இன்று வரையில் அது நடந்து வருகிறது. அது மாதிரி புதுமை பெண் திட்டம் இன்றைக்கு எல்லா மாணவர்களும் அப்பா என்று அழைக்கின்றார்கள். அதுபோல் இன்னைக்கு விளையாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா துணை முதலமைச்சர் இன்னைக்கு செஸ் ஒலிம்பியாட்டை சென்னையில் நடத்துனாங்க. அது நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய பெருமை. அது மாதிரி கார் ரேஸை நடத்துனாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஆனந்தன்ற அந்த ஒரு பையன் செஸ்ஸில் பண்ணுறாரு. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஊக்கத்தொகை, ஒவ்வொருக்கும் என்னென்ன தேவை என்கின்ற அடிப்படை வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாடை நம்பர் 1ஆகத்தான் வைத்திருக்கிறார்கள். அதாவது இந்து நாளேடும் மற்ற அனைத்து நாளேடுகள் பத்திரிகைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்தியாவினுடைய வழிகாட்டி நம்பர் 1 முதலமைச்சர் எங்களுடைய தளபதி இல்ல. திமுக அரசாங்கம் ஊடகத்தை விலைக்கு வாங்கிவிட்டது என்ற ஒரு செய்தி இல்ல பரவலாக அப்படி வாங்க வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை. திமுக ஏனென்று கேட்டால் இன்றைக்கு அனைத்து கட்சியும் வைத்திருக்கிறார்கள். அந்த மூகா என்கின்ற பேர் இல்லாமல் எந்த கட்சியாவது இருக்கிறதா? திராவிடம் இல்லாத எந்த கட்சியாவது இருக்கிறதா? அதிமுக அதுலேயும் திமுக இருக்கு, மதிமுக அதுலேயும் திமுக இருக்கு, இப்படி தேமுதிக அதுலேயும் திமுக இருக்கு. எனவே அவர்களை எதிர்த்தவர்கள் தான் காணாமல் போயிருக்கிறார்களே ஒழிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு 75வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டு கம்பீரமாக தலை நின்று கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் என்று இன்றைக்கு கம்பீரமாக வெற்றி நடை போடுகிறார்கள் எங்களுடைய மாண்புமிகு தளபதியார் அவர்கள். சரி, ஓகே சார். நீங்க 1967 2021 21 வரையில 6 முறை ஆட்சி கைப்பற்றிருக்கீங்க. ஆமா. இப்போ 2026 உடைய கருப்பொருள் என்னன்னா, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்திலும் கூட்டாட்சி என்ற அந்த நிலைப்பாட்டை தான் தமிழ்நாட்டு மக்களும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் எதிர்பார்க்குறாங்க.
ஆனா திமுக நிலைப்பாடு என்னன்னா மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சி என்ற கொள்கையிலிருந்து விலகி வரவே இல்லை. இந்த 2026ல திமுக மீண்டும் ஆட்சி அமைக்குமா, அமைந்தா அது வந்து கூட்டணி ஆட்சியாக இருக்குமா? 2026ல் அதனை தலைமை முடிவு செய்யும். நான் எந்த கருத்துக்களையும் சொல்ல முடியாது. மீண்டும் 2026லே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்களுடைய தளபதி, எங்களுடைய தளபதி தான் மீண்டும் மக்களுடைய ஆதரவோடு வெற்றி பெறப் போகிறார். அதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. இப்பொழுது இருக்கின்ற தலைவர்களிலே தமிழகத்திலே சிறந்த தலைவர் என்று பார்த்தால் பேர் சொல்லும் அளவிற்கு எந்த தலைவர் இருக்கிறார்? எந்த தலைவர் இருக்கிறார்? எங்களுடைய தளபதிக்கு இன்று வயது. ஏங்க அண்ணாமலை எப்போ வந்தவர்? அவர் ஐபிஎஸ் படித்தார், கர்நாடகத்திலே பணிபுரிந்தார், திடீரென்று பிஜேபியில் சேர்ந்தார். பிஜேபியில் சேர்ந்தவுடன் அவருக்கு மாநில தலைவர் பதவி வழங்கப்படுகிறது. அவருக்கு என்ன அரசியல் அனுபவம்? எடப்பாடி நல்ல தலைவர் இல்லையா? இல்லை, எடப்பாடி இருக்காரு. 4 வருஷம் அவர் எப்படி விபத்துல முதலமைச்சர் ஆனார்? விபத்தில் ஏற்பட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அவர் எப்படி ஊர்ந்து வந்தாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த காலகட்டத்தினுடைய கதை தெரியும். அதெல்லாம் இன்னைக்கு அது வந்து 7 பிரிவாக இருக்குது அந்த கட்சி. அந்த அம்மா இருக்கும்போது யாராவது ஒரு ஆள் மைக்கை பிடிச்சி பேச முடியுமாங்க? மந்திரி கொண்டு காருக்கு நேராக கீழே டயரில் வளைஞ்சு தான் நிற்பாங்க. ஆனால் இன்றைக்கு அது மாதிரி யாராவது ஒரு மந்திரியை ஒரு ஆளை கட்சியை விட்டு நீக்க சொல்லுங்கள் எடப்பாடி. அடுத்த நாள் அவங்களோட 10 பேர் கோஷி சேர்ந்துட்டு வெளில போடுவாங்க. ஆனால் எங்கள் தலைவர் அப்படி இல்லை. யார் சர்வாதிகார போக்கோட நடக்கிறீங்களோ, நேற்று கூட எங்கள் தஞ்சை வடக்கு மாவட்டத்தில் பார்த்துருக்காங்க. இது மாதிரி தமிழகம் பூரா புதுக்கோட்டையில் நேற்று நகரத்தை 2ஆக பிரிச்சிருக்காங்க. எல்லா ஏரியாவிலையும் நடந்து வருது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை தமிழகத்தை பொறுத்தவரையில் இருக்கின்ற தலைவரில் இந்தியா போட்டுகின்ற முதலமைச்சர் எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய தலைவர் தளபதி மட்டும்தான். இல்லை, திமுக அமைச்சரவையில் ஏறக்குறைய 13 அமைச்சர்கள் வந்து குற்ற பின்னணியில் இருப்பதாக தகவல் உள்ளது. அதாவது நில மோசடி, பண மோசடி, வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கு, இந்த மாதிரி நிறைய ஊழல் செய்த வழக்கு. எந்த வழக்காக இருந்தாலும் அது நீதிமன்றத்தால் முதல்ல இப்போ யார் மேலே வேணாலும் யார் வேணாலும் குற்றம் சொல்லலாம். உங்கள் மேலே நான் குற்றம் சொல்லலாம். ஆனால் அது உறுதி என்று கண்டுபிடிக்கப்பட்டால் தக்க நடவடிக்கையை முதலமைச்சர் தயவு தாட்சணையின்றி எடுப்பார். அதற்கு ஒரே ஒரு சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ பொன்முடி எவ்வளோ ஒரு பெரிய லீடர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரிய லீடர். அவரை உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு சொன்னாங்க, அது பதவியிலேருந்து எடுத்தாங்க. அடுத்தது அவர் உச்சநீதிமன்றம் மேல்முறையீடு போனார். அதுக்கப்புறம் அவர் பதவியிலேருந்து எடுத்துட்டாங்க, அப்புறம் தான் கொடுத்தாங்க. ஆனால் மேடையில் ஒரு தவறான கருத்தை பதிவு பண்ணார்னு சொல்லி மீடியா பூரா வந்துச்சு. வந்த உடனே அவரை வந்து எந்த தயவு தாட்சணையும் பார்க்கல, அடிப்படை உறுப்பினராக மட்டும் வச்சுட்டு அனைத்து பதவியிலேருந்து எடுத்து விட்டார். அந்த மாதிரி எடப்பாடி எடுக்க சொல்லுங்கள், எடுக்க முடியாது. ஏதாவது ஒரு ரிசன் இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஓகே. இப்போ செந்தில் பாலாஜியே வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு அது என்ன முடிவாகி வழக்குகள் போட்டிருக்கிறாங்க. வழக்குகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர் சட்ட ரீதியாக அதை எதிர்கொண்டு வருகிறார். அதை அவர் மீது குற்றம் என்று அதை அதிமுக ஆட்சியிலே போடப்பட்ட வழக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே அவர் அமைச்சராக இருக்கிற பொழுது போடப்படவில்லை. அதிமுக காலத்திலே அவர் அமைச்சராக இருந்த பொழுது பணம் வாங்கியதாக குற்றச்சாட்டு எழுத்து அதை அவர் சட்டப்படி எதிர்கொண்டு வருகிறார். இல்ல, குற்றவாளின்னு தீர்ப்பு வழங்கப்பட்டு சிறையில இருந்த ஒருத்தர் வெளியே வந்த பிறகு மீண்டும் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது நியாயமா? குற்றவாளின்னு அவர் நிரூபிக்கப்படலங்க. அவர் வந்து சிறைக்கே போனாரு. அப்படி கிடையாது. ஒரு வழக்குல முதல்ல வந்து யாரை அரெஸ்ட் பண்ணாலும் கொண்டு போய் 15 நாள் ரிமாண்ட் பண்ணுவாங்க. அவர் 1 வருஷம் மேல இருந்தாரு. 1 வருஷம் இருந்தாருனாக்கா அவருக்கு வந்து மேல் இடத்துல ஏன்னு கேட்டா நல்ல ஃபீல்டு ஒர்க்கரு, நல்லா வந்து வளர்ச்சி பிடிக்காம அது வந்து பிஜேபியினுடைய பின்னணி. இப்போ எங்கேயா இருந்தாலும் உடனே அமலாக்கத்துறையை விட்டு அவங்கள ரைட் பண்ண சொல்றாங்க. இல்ல, அதாவது குற்றம் செய்யாம வந்து ஒருத்தர் சிறைக்கெல்லாம் முகாந்திரம் இருப்பின் அது வந்து வழக்காடு மன்றத்திலே விசாரணையில் இருக்கிறது. அது வழக்காடு மன்றத்தில் அவர் குற்றவாளியா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டியது நீதிமன்றம். அதை அவர் உரிய சட்ட போராட்டத்தை நடத்தி வருகிறார். எனவே அதனுடைய பின்னணியிலே என்னவென்றால் அது பிற்காலத்திலே முடிவு செய்யப்பட வேண்டிய ஒன்று. சரி, ஓகே சார். 2026ல் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மை மக்களுக்கு எத்தனை சதவீத சட்டமன்ற தொகுதியை ஒதுக்கி கொடுக்கணும்? குறைச்சலாக வந்து ஒரு 20 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்கி தலைவர் கொடுக்கணும்னு என்னுடைய அன்பு கோரிக்கையை அடிமட்ட தொண்டனா தலைவர் அவர்களுக்கு வைக்கிறேன். 20 பேர். நாடாளுமன்றத்துல எத்தனை பேருக்கு வாய்ப்பு வாங்க? நாடாளுமன்றத்துல அது எண்ணிக்கைக்கு ஏற்ப தலைவர் அவர்களே முடிவு செய்து 39 இருக்கு இல்லையா? 39 இருக்கு. அதுல ஒரு 5 கொடுத்தா பரவாயில்ல. ஆமா. அமைச்சர் பதவியில எத்தனை பேர்களுக்கு அமைச்சர் ஒரு 5 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனா இப்போ 5 பேர் வாய்ப்பு கொடுக்கல. 20 பேருக்கு கொடுத்தாங்க. 2 பேர் கொடுத்திருக்காங்க. அது குறைவு தானே? அது குறைவு தான்.
குறைவுதான். உரிய அப்ப நிறைய சமூக நீதி இருக்கா திமுகவுல? எப்படி சமூக நீதி திமுக இருக்கா? சமூக நீதி என்று சொல்ல முடியாது. ஆ. இப்பொழுது அப்படி பார்த்தாலும் என்று சொன்னால் எல்லோருமே தலைமைக்கு வேண்டியவர்கள் தான், தளபதிக்கு வேண்டியவர்கள் தான், அனைவருமே நாங்கள் தொண்டர்கள் தான். ம். ஆனால் இருக்கின்றதோ 234 சட்டமன்ற தொகுதி. எனவே நிலைமைக்கு ஏற்றவாறு தலைவர் முடிவெடுப்பார்கள், கொடுப்பார்கள். இதிலே எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கின்றோம். அதனை தலைவர் கருணையோடு பரிசீலனை செய்வார்கள். இது என்ன பட்டியல்? அந்த பட்டியல் பட்டியல் ஒன்றும் இல்லை. அதாவது தளபதிக்காக வந்து நான் ஒரு பாடலே வெளியிட்டிருக்கேன். ம். தளபதிக்காக ஆ. சிறுபான்மை மக்களை, ஆ. சிறுபான்மை மக்களுக்கு சாதனை படைக்கும் தலைவர், சிறுபான்மை மக்களை அரவணைப்பவர், செம்மையுடன் தமிழ்நாட்டை ஆட்சி செய்பவர் என்று ஹாஜி டிஎம்கேன்னு போட்டிங்கன்னாக்கா அந்த பாடலே வரும். இப்படியெல்லாம் வந்து நிறைய நாங்கள்லாம் வந்து செய்துக்கிட்டே இருக்கிறோம். நாங்கள்லாம் பாரம்பரியம் அடித்தட்டிலேருந்து கட்சியில் வளர்ந்து தொடர்ந்து பணியாற்றிக்கிட்டு வர்றோம். தலைவர் என்று வருகிறார் என்று சொன்னால் தனியான அந்த உணர்ச்சி எங்களிடத்தில், எங்களுடைய இரத்தத்தில் கலந்து எழுந்து விடும். அதன் போல் அந்த ஓடி வருகிறான் உதயசூரியன் பாடல், மற்ற இதெல்லாம் வந்து எங்களுக்கு தலைவர் தான் எல்லாமே. ஸோ சிறுபான்மை மக்களுக்கு நிறைய நன்மைகள் செய்துள்ளது. நிறைய பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய செய்யணும்னு எதிர்பார்க்குறேன். நிறைய செய்யணும். வருகின்ற காலங்களிலே தலைவரிடத்திலே கோரிக்கையாக வைப்போம். அனைத்தையும் கருணையோடு பரிசீலிப்பார். எங்களை போன்ற இளைஞர்களுக்கும் வாய்ப்பளிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இளந்தலைவரும் அதை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். எனவே முன்னோர்கள் எல்லாம் இனி வழிவிட்டு இருக்கின்ற இளைஞர்களுக்கு விட்டு யாரெல்லாம் களத்தில் உழைக்கிறாங்களோ அதை தளபதி வந்து பொதுக்குழுவிலே சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு தொண்டனையும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட செயலாளர் இருக்க வேண்டும், கூப்பிட்டு அரவணைச்சு அன்போடு வழி நடத்த வேண்டும். இல்லை என்றால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தலைவர் அவர்கள் பொதுக்குழுவிலே சொல்லிவிட்டார்கள். ஓகே ஓகே. உங்களுக்கு வாய்ப்பு இருக்க 2026 2026 நான் இந்த வருஷம் பணம் கட்டலாம்னு இருக்கிறேன். இது வரைக்கும் கட்டதில்லை. கட்சிக்காக அடிப்படையிலிருந்து பணியாற்றி இருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக 35 நாள் வாகனத்திலே பிரச்சாரம் செய்திருக்கிறேன். ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் மைக் ஸ்பீக்கராக பணியாற்றி இருக்கிறேன். அனைத்து கூட்டங்கள் நிகழ்வுகளிலே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். இந்த வருடம் சீட்டு கேட்டு பணம் கட்டுறேன். முதல் முறையா தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதற்கு கட்டுப்பட்டு நடக்கும். உள்ளாட்சியில் ஏதாவது தேர்தலில் போட்டிட்டு இருக்கீங்களா? இல்ல முதல் முறையா சட்டமன்ற தேர்தல், முதல் முறையா சட்டமன்றத்துக்கு கட்டுறேன். 2026. ஆமா. அது போக இன்னும் தமிழகம் தோறும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். ஒரு சில தலைப்புகளிலே 2 கவிதைகளை எல்லாம் தயார் செய்து நாம் ஆட்சிகளை செய்திருக்கின்ற பட்டியலை எல்லாம் தயார் செய்து வைத்திருக்கின்றேன். அதுக்கு முறையாக தலைவரிடத்திலும் சின்னவரிடத்திலும் துணை முதலமைச்சரிடத்திலும் அனுமதியை பெற வேண்டும். அனுமதியை பெற்று தலைமை வாய்ப்பளிக்குமே ஆனால் எங்களுடைய ஜமாத்தினுடைய சார்பிலே ஒரு பிரச்சார வாகனம் தயார் செய்திருக்கிறோம். அந்த பிரச்சார வாகனத்தில் எலெக்ஷனுக்காக 234 தொகுதியிலும் பிரச்சார பாடல் தயார் செய்திருக்கிறோம். அந்த பிரச்சார பாடலையும் தலைவர் அவர்களிடத்தில் காட்டி அதற்குன்ற அனுமதியை பெற்று தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக எங்களுடைய சிறுபான்மை அணியினுடைய சார்பில் மேற்கொள்வதற்காக ஒரு தயார் செய்து வைத்திருக்கின்றேன். அதை உரிய நேரத்தில் தலைவர் அவர்களிடத்தில் கோரிக்கையாக கேட்டு பெற்று அதனை உரிய நேரத்தில் அனுமதிகள் தந்தார்கள் என்றால் தமிழ்நாடு முழுவதும் என்னுடைய பணியை சிறப்பாக பயணிப்பேன். இப்போ 1987க்கு பிறகு திமுக தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றது கிடையாது. எப்படி இந்த 2026 திமுக தொடர்ந்து 2 முறை வெற்றி பெறுன்னு சொல்ல வரீங்க? மக்களுடைய மனதிலே முதலமைச்சர் பதிந்து விட்டார். மக்களுடைய மனதிலே 4.5 ஆண்டு கால ஆட்சியினுடைய சாதனை அந்த திட்டங்கள் ஒன்று போதும் மக்களிடத்தில். ஏனென்று சொன்னால் இவரை தவிர வேற யாரும் இந்த பாசிஜ ஆட்சியிடம் இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. இப்போவே எடப்பாடி அடவிச்சிட்டார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார், நான் கூட்டணிக்கே போக மாட்டேன், உடனே பொதுக்குழுவை கூட்டிட்டேன், எல்லாம் முடிச்சுட்டேன். அதாவது திமுகவும் 1999 முதல் 2003 வரையில பாஜகவுடன் கூட்டணி வைத்து அந்த நேரத்தில் சட்டமன்ற தேர்தலில் சந்தித்த வரலாறு அதை நான் மறுக்கவில்லை. அந்த நேரத்தில் இருந்த தலைவர்கள் வேறு, மேல்மட்டத்திலே அந்த நேரத்தில் இருந்த தலைவர்கள் வேறு, அப்போது இருந்த நிலவரம் வேறு. ஆனால் இது எப்போது தவறு என்று தெரிந்ததோ அப்போதே வெளியே வந்து விட்டார்கள். நாங்கள் கூட்டணியில் இல்லை என்று ஒருபோதும் மறுக்கவில்லை. இருந்தோம். திமுக வந்து தனித்து போட்டியிட வாய்ப்பு இருக்கின்றதா? எப்படி? திமுக வந்து தொடர்ந்து கூட்டணி அமைத்து போட்டிடுறீங்க. ஆமா. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பது கிடையாது. ஆனா கூட்டணி கட்சியில் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு வலியுறுத்தக்கூடிய நிலை அதிகரித்து விட்டது. காங்கிரஸ் கட்சியை பாத்தீங்கன்னாக்கா விசிகே இந்த 2 கட்சி வந்து கூடுதல் தொகுதியில் கேட்கறாங்க, ஆட்சியிலும் அதிக பங்கு கேட்கறாங்க. இல்லைன்னா காங்கிரஸ் கட்சி கூட்டணி இருந்து வெளியேற தயாராகி இருக்கிறாங்க. ஒருவேளை திமுக தனித்து விடப்பட்டால் தமிழ்நாட்டுல 234 தொகுதியில் போட்டிட்டு அதையும் எதிர்கொள்ள திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது. தனித்து நின்னா ஜெயிப்பீங்களா? ஜெயிச்சிருவோம் கண்டிப்பா. ஆனால் அந்த நிலை இல்லை. ஏனென்று சொன்னால் கூட்டணி கட்சிகளை அன்போடு அரவணைத்து இன்று வரையிலே ஒரு சின்ன சலசலப்பும் இல்லாமல் அவர்களுக்குள்ள ஆட்சியிலே பங்கு இல்லை என்று சொல்வது வேறு,
அவர்களுக்கு என்னென்ன தேவையோ, எந்தெந்த தலைவர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ, பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டுமோ அத்தனையும் தலைவர் அவர்கள் உரிய பாணியிலே செய்து அவர்களை அன்போடு அரவணைத்திருப்பதனால் கூட்டணியை விட்டு யாரும் வெளியேற வேண்டிய அவசியமில்லை. அதனை பற்றி தலைமை முடிவு செய்வார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.